அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஆர்பிலேருந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிடி அதாவது செகண்டரி கிரேட் டீச்சருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியே இருந்துச்சு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1768 வேக்கண்ட் கிட்ட இதுக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இது வந்து நம்ம வந்து டீச்சரா அப்பாயின்ட்மென்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இது. ஸோ இதற்கான லாஸ்ட் டேட் அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 15ஆம் தேதி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த தேர்வுக்கு நம்ம அகாடமியுடைய சுரேஷ் பாடசாலை வழியா ஆன்லைன்ல உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, மார்ச் 10ஆம் தேதியிலேருந்து இதற்கான வகுப்புகள் வந்து ஆரம்பிக்க போறோம். ஸோ ஒன்லி ஃபார் ஆன்லைன் ஸ்டூடண்ட்ஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஷெட்யூல் 87 நாள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸு வித் டெஸ்ட்டோட இருக்கக்கூடிய அந்த ஷெட்யூல் தான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த ஷெட்யூல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறோம். எடுத்துக்கோங்க. ஸோ 10ஆம் தேதியிலேருந்து ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். நமக்கு வந்து இதற்கான சிலபஸ் எப்படி குடுத்துருக்காங்கன்னா, 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையுமே படிக்கணும். தமிழ், இங்கிலீஷு, மேத்ஸு, சயின்ஸு, சோசியல் எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டா படிச்சு 150 கொஸ்டின் கேட்பாங்க. தமிழ்லேருந்து 30 கொஸ்டின், இங்கிலீஷ்ல 30 கொஸ்டின், மேத்ஸ்ல 30 கொஸ்டின், சயின்ஸ்ல 30 கொஸ்டின், சோசியல்ல 30 கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜோட 150 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஆல்ரெடி நீங்க எல்லாமே படிச்சிருப்பீங்க. திருப்பி இத நம்ம ரீகால் பண்றதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கிளாஸ் வித் டெஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கான ஒரு ஷெட்யூல் தான் இது. ஸோ சுரேஷ் பாடசாலை வழியா இந்த வகுப்புல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்க வந்து 90 ஸோ இதற்கான நம்பர் வந்து 9044461061 அப்படி இல்லைன்னா 9044462062 அப்படிங்கிற 2 கான்டாக்ட் நம்பர்லாம் நீங்கள் அஃபிஷியல் டைமில் கான்டாக்ட் பண்ணி இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ செஷன். நீங்கள் எப்போனாலும் வந்து பார்க்குற மாதிரி தான் அந்த வீடியோஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு கன்வீனியன்ட் டைமில் எத்தனை டைம்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதற்கான மெட்டீரியல் உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க. டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் அன்னைக்கு அதற்கு வந்து முழு விளக்கத்தோடு இருக்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இதற்கான வகுப்புல வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே 6ஆம் வகுப்பு வந்து ஆரம்பிக்க போகிறோம். 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் போவோம். அதுக்கப்புறம் பின்னாடி 4, 5, 3, 2, 1 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த போர்ஷன் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ 6ஆம் வகுப்புல மொதல் நாள் கிளாஸ் எப்படி இருக்குன்னா, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கிளாஸ் நடக்கும். தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல் எல்லாத்துக்குமே கிளாஸஸ் நடக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழை பொறுத்த மட்டும் பருவம் 1 அதாவது நமக்கு டேர்ம் புக்காக இருக்கும் இல்லையா, 6ஆப்லேயே 3 டேர்ம் இருக்கும். டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3ல பருவம் 1ல் இருக்கக்கூடிய இயல் 1 மட்டும் முதல் நாள் நடத்துவாங்க. இங்கிலீஷை பொறுத்த மட்டும் டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய யூனிட் 1 மட்டும் நடத்துவாங்க. மேக்ஸை பொறுத்த மட்டும் டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய இயல் 1, 2ஐயும் சேர்த்து உங்களுக்கு வந்து நடத்திடுவாங்க. ஆனால் சயின்ஸும் சோஷியல் மட்டும் உங்களுக்கு மாறுபடும். ஃபஸ்ட்டு 3 நாள் உங்களுக்கு வந்து இயற்பியல் நடக்கும் சயின்ஸை பொறுத்த மட்டும். அதாவது 3 பருவத்திலும் இருக்கும் இல்லையா, பருவம் 1, பருவம் 2, பருவம் 3ல் இருக்கக்கூடிய இயற்பியலை ஃபுல்லாக முடிச்சிருவாங்க. அது மாதிரி சோஷியலை பொறுத்த மட்டும் வரலாறை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. பருவம் 1ல் இருக்க வரலாறு, பருவம் 2ல் இருக்க வரலாறு, பருவம் 3ல் இருக்க வரலாறு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழில் பருவம் 1ல் மொதல் இயல் மொதல் நாளும், 2வது இயல் 2வது நாள், 3வது இயல் 3ஆம் நாள். ஒரு பருவத்துக்கு 3 இயல் இருக்கும். அந்த 3 இயலும் கம்ப்ளீட்டாக 3 நாளில் முடியும். இங்கிலீஷும் அதே தான் 3 யூனிட் முடியும். மேக்ஸும் அதே தான் உங்களுக்கு வந்து 3, அதாவது பருவம் 1ல் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து டேர்ம் வந்து முடியும். ஆனால் இங்கே சயின்ஸும் சோஷியல் மட்டும் ஃபஸ்ட்டு இயற்பியல் முடிப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வேதியியல் இங்கே வரலாறு வந்து முடிப்பாங்க. அடுத்து 4வது நாள் என்ன நடக்குன்னா, டெஸ்ட் நடக்கும். டெஸ்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னென்னா, இது வரைக்கும் நடந்த கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். தமிழில் 30 கொஸ்டின், அதே பேட்டர்னில் ஆங்கிலத்தில் ஒரு 30 கொஸ்டின், கணிதத்தில் ஒரு 30 கொஸ்டின், அறிவியல் ஒரு 30 கொஸ்டின், சமூகத்தில் 30 கொஸ்டின் சொல்லிட்டு இது வரைக்கும் உங்களுக்கு நடத்தின போர்ஷன்லேருந்து அப்படியே உங்களுக்கு வந்து டெஸ்ட் நடக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதே மாதிரி இங்கே சயின்ஸை பொறுத்த மட்டும் இயற்பியலில் 6ஆம் வகுப்பு ஃபுல்லாக உங்களுக்கு நடக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரலாறில் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய எல்லாமே நடக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட் டேர்ம் வந்து இந்த தமிழ், ஆங்கிலம், கணிதத்துக்கு ஃபஸ்ட் டேர்ம் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். சயின்ஸை பொறுத்த மட்டும் இயற்பியல் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். சமூக அறிவியலை பொறுத்த மட்டும் வரலாறு கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதற்கு அடுத்து என்ன நடக்கும்னா, 5வது நாள் கிளாஸ் என்ன நடக்கும்னா, செகண்ட் டேர்ம் ஆரம்பிப்போம். 5ஆம் நாள் கிளாஸ் வந்து செகண்ட் டேர்மில் தமிழில் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய 3 இயல், இங்கிலீஷில் அடுத்தடுத்த யூனிட்டு, மேக்ஸில் அடுத்தடுத்த யூனிட்டு செகண்ட் டேர்ம். இங்கே வேதியியல் வந்து கவர் ஆகும், இங்கே புவியியல் வந்து கவர் ஆகும். அப்போ 6ஆம் வகுப்பில் 2வது டேர்ம் முடியுது. அடுத்து 8வது நாள் என்ன நடக்குன்னா, உங்களுக்கு 2வது டேர்மில் இருக்கக்கூடிய டெஸ்ட்டு. அடுத்து 9வது நாள் என்ன நடக்கும், பருவம் 3 டேர்ம் 3ல் இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே நடக்கும். இங்கே டேர்ம் 3ல் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் சிலபஸ் எல்லாமே நடக்கும். டேர்ம் 3ல் இருக்கக்கூடிய மேக்ஸ் சிலபஸ் நடக்கும்.
இங்கே நமக்கு ஆல்ரெடி இயற்பியல் ஃபுல்லாக முடிச்சாச்சு, வேதியியல் ஃபுல்லாக முடிச்சாச்சு, 3 டேர்மில் இருக்கக்கூடியது. இங்கே உயிரியலும் சுற்றுச்சூழலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடத்துவாங்க. அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரலாறும் புவியியலும் முடிச்சிருப்பாங்க. குடிமியலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளியலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிச்சு கம்ப்ளீட்டாக 6ஆம் வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 11 நாளில் உங்களுக்கு 6ஆம் வகுப்பு முடிஞ்சிருக்கும். 12வது நாள் என்ன நடக்குன்னா 6ஆம் வகுப்புடைய தேர்வு, 3வது பருவ தேர்வு நடக்கும். இப்போ மொத்தம் 12 நாளில் உங்களுக்கு ஃபுல்லாக 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 3 டேர்மில் இருக்கக்கூடிய எல்லா சிலபஸும் முடிஞ்சிருக்கும். அதுக்கு வந்து 3 டெஸ்ட்டுமே முடிஞ்சிருக்கும். அப்போ ஓரளவுக்கு 6ஆம் வகுப்பு ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ 6ஆம் வகுப்பு 12 நாளில் முடிஞ்சு போச்சு. அடுத்து 13ஆம் நாள் என்ன நடக்குன்னா உங்களுக்கு 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஃபுல்லாக முழு தேர்வு. இது வரைக்கும் ஃபுல்லாக ரிவிஷன் நடக்கும். ஃபுல் டெஸ்ட் வந்து 13ஆவது நாள் நடக்கும். அப்போ 13 நாளில் 6ஆம் வகுப்பு கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும். அவ்வளோதான். அதில் எந்தவித டவுட்டுமே இல்லாமல் 6ஆம் வகுப்பு முடிஞ்சு போயிடும். அடுத்து 14ஆவது நாள் என்ன நடக்கும்? அகைன் 7ஆம் வகுப்பு வந்து ஆரம்பிப்பாங்க. சேம் அதே தான். தமிழை பொறுத்த மட்டும் பருவம் 1 நடக்கும் 3 நாள். இங்கே டேர்ம் 1 வந்து இங்கிலீஷு, இங்கே மேக்ஸு டேர்ம் 1, அதே மாதிரி இங்கே இயற்பியல், இங்கே வரலாறு. அதே மாதிரி அடுத்த 4ஆம் நாள் நடக்கும் உங்களுக்கு டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு நடக்கும். அடுத்து அதே மாதிரி டேர்ம் 2 வரும் 3 நாள், அடுத்து ரிவிஷன் டெஸ்ட். அடுத்து டேர்ம் 3 வரும் ரிவிஷன் டெஸ்ட்டு. இங்கே சயின்ஸை பொறுத்த மட்டும் இயற்பியல், வேதியியல், உயிரியல், சுற்றுச்சூழல். இங்கே வரலாறு, புவியியல், குடிமியல், பொருளியல்னு சொல்லிட்டு உங்களுக்கு முடியும். அப்போ 7ஆம் வகுப்புக்கான உங்களுக்கு 3 ரிவிஷன் முடிஞ்சு ஃபுல் டெஸ்ட் 26ஆவது நாள் என்ன நடக்கும்? 7ஆம் வகுப்புக்கான ஃபுல் டெஸ்ட் நடக்கும். அப்போ 26 நாளில் 6 7 கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருப்பீங்க. அடுத்து 8ஆம் வகுப்பு. 8ஆம் வகுப்பு சேம் பேட்டர்னில் தான் போகும். ஸோ 8ஆம் வகுப்புக்கான ஃபுல் டெஸ்ட் 39ஆவது நாளில் 8ஆம் வகுப்பும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அடுத்து 9ஆம் வகுப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 52ஆவது நாளில் தேர்வு 16 வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்புக்கு முழு தேர்வு. 52 நாளில் உங்களுக்கு 6 7 8 9 4 வகுப்பு முடிச்சிட்டிங்க. அடுத்து 10ஆம் வகுப்பு. ஸோ 10ஆம் வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 65ஆவது நாளில் 10th போர்ஷன் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். 65 நாளில் 6 7 8 9 10 முக்கியமான போர்ஷன் எல்லாமே 65 நாளில் முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடக்குன்னா 3ஆம் வகுப்பு ஆரம்பிப்பாங்க. 3rd ஸ்டாண்டர்டு, 4th ஸ்டாண்டர்டு, 5th ஸ்டாண்டர்டு, அடுத்து 1st ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு 76 நாளில் உங்களுக்கு வந்து எல்லா போர்ஷனுமே முடிஞ்சிருக்கும். சரியா? அதுக்கப்புறம் அந்த 77ஆவது நாள் என்ன இருக்குன்னா 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு தேர்வு ஃபுல் டெஸ்ட்டு. அடுத்து 78ஆவது நாள் திருப்பி அகைன் 6ஆம் வகுப்பு ஒரு ரிவிஷன், 7ஆம் வகுப்பு ஒரு ரிவிஷன், 8ஆம் வகுப்பு ரிவிஷன், 9ஆம் வகுப்பு ரிவிஷன், 10ஆம் வகுப்பு ரிவிஷன். அதேமாதிரி 3ஆம் வகுப்பு ரிவிஷன், 4ஆம் வகுப்பு ரிவிஷன், 5ஆம் வகுப்பு ரிவிஷன், 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு சேர்த்து ஒரு ரிவிஷன். அகைன் 87ஆவது நாள் 1லேருந்து 10 வரைக்கும் கம்ப்ளீட் ரிவிஷன் வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து நடக்கும். கிட்டத்தட்ட 87 நாள் 9/6/2024 உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே டெஸ்ட்டோட முடிக்கிற மாதிரி ஒரு பக்காவான ஒரு பிளானு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தேதி ஒரு டென்டேட்டிவ் டேட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த டேட்டு அடிப்படையில் முன்னாடியே நமக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி நமக்கு என்ன ஆயிரும் முடிஞ்சிடும். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே படிக்கிறதுக்காக இந்த கிளாஸ் பிளான் வித் டெஸ்ட் பிளானோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஷெடியூல் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஒரு உண்மையிலே ஒரு பக்காவான பிளான். இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். வீட்டிலேருந்தே படிக்கலாம். ரெக்கார்டட் வீடியோ செஷன்னா நீங்கள் எத்தனை டைம்னாலும் பார்க்குற மாதிரி இந்த இது வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.